நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு உனக்கு விடுதலை வேண்டுமா? கர்த்தரை நோக்கி முறையிடு. அவர் கண்டிப்பாக உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்திருக்கும் போது அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு முன்பாக வைக்கும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் விடுவிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. நீ உனக்கு விடுதலை வேண்டும் என்று இருந்தால் நீ கர்த்தரிடத்தில் போய் கண்ணீரோடு கூட முழங்கால்களை முடக்கி முறையிடு. அவர் கண்டிப்பாக உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். முறையிட வேண்டியது தேவனிடத்தில் தான், மனிதர்களிடத்தில் அல்ல. நீ மனிதர்களிடத்தில் போனால் உனக்கு விடுதலை கிடைக்காது. அவர்கள் கண்டிப்பாக உன்னை அவதூறு பேசுவார்களே தவிர உனக்கு விடுதலை கிடைக்காது. அதனால் நீ தேவனிடத்தில் ஓடி வந்து நீ முறையிடும் போது உனக்கு இன்றைக்கு விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீ வந்துட்டு அநேக காரியங்களிலே சிக்கி கொண்டிருக்கலாம். வியாதியில இருக்கலாம், சாபத்துல இருக்கலாம், பாவத்துல இருக்கலாம், அந்தரங்க பாவங்கள் உன்னை வருத்து கொண்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், கோபம் உனக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கலாம், கண்ணின் நிச்சயம் உன்னை ஆண்டு கொண்டு இருக்கலாம். இப்பேற்பட்ட காரியங்கள் உனக்கு வெளியே வர விடுதலை பெற உனக்கு உனக்கு ஆசை உண்டா? கண்டிப்பாக நீ இயேசுவின் இடத்தில் வந்து முறையிடும் போது கர்த்தர் உன்னை அந்த காரியத்திலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை அந்த காரியத்திலிருந்து வெளிப்படுத்துவது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஏனென்றால் அவர் உனக்கு விடுதலை நாயகனாக உன் பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். நீ திரும்பி பார்த்தால் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது தேவனை நோக்கி நாங்கள் இதோ அடிமைத்தனத்திலே தவித்து கொண்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று முறையிட்டார்கள். அப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே அவர்களுடைய சத்தம் எட்டினது. ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதிலே அந்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களை விடுவிக்க ஒரு இரட்சகரை அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒரு இரட்சகர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இரட்சகராகவே வந்து உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் கையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அப்பொழுது அவர் விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, ஏசப்பா என்னை விடுவீங்க என்று கேளு. நீ என்னென்ன காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாயோ கர்த்தாவே என்னை கட்ட அவிழ்த்து என்னை விடுதலை ஆக்குங்க, அந்த கட்டுகளை அருங்க கர்த்தாவே என்று கேட்கும் பொழுது கட்டுகளை அவர் அறுத்து பரிசுத்த ஆவியானவரை உன்னை நிரப்பி உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு ஏசப்பாவை சொல்லுங்க, நீங்க என்னை ஆண்டு கொள்ளுங்க கர்த்தாவே என்று. விடுவிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டு கொள்ளும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாகவே இருப்பீர்கள். இப்பொழுது கேட்டதின்படி செய்யுங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. அநேகர் ஐயா ஆண்டவரே அநேக காரியங்களினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறார்கள், மனிதரிடத்தில் ஓடுகிறார்கள், பணத்தின் இடத்தில் ஓடுகிறார்கள், இன்னும் என்னென்ன காரியங்களை இடத்திலெல்லாம் ஓடுகிறார்கள் ஐயா. அப்பா தேவனே ஏசப்பா நீர் ஒரு இரட்சகர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை தாங்க அப்பா. உம்மிடத்தில் வரும்போது நீ இரட்சகராக இருந்து அவர்களை வீட்டெடுத்து கர்த்தா விடுதலை கொடுத்த ஐயா சுதந்திரமாக ஜீவிக்க நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறியத்தக்கதான உணர்வை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லையே கர்த்தாவே. நீர் விடுவிக்கிற தேவனாக எப்பொழுதும் ஆண்டவரே சுற்றி திரிகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் நல்லவராக இருக்கிறீர், அதற்காக உண்மை உள்ளவராகவும் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தாவை விடுவிக்கிற தேவன் ஐயா. அப்பா தேவனே அப்படியாக ஆண்டவரே இந்த புரோகிராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஐயா பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே இன்னும் அநேக விதமான காரியங்களிலே சிக்கி கொண்டு இருந்தால், கடன் தொல்லையில சிக்கி கொண்டு இருந்தால், சில பிரச்சனைகளிலே சிக்கி கொண்டு இருந்தால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். உம்மை நோக்கி முறையிடட்டும் ஐயா.
மனிதர்களிடத்தில் ஓடாதபடிக்கு உம்மை நோக்கி முறையிடும் பொழுது நீர் கர்த்தாவே அவர்களுடைய சத்தத்தை கேட்டு நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களுடைய விசுவாசத்தை நீங்க பார்த்து கர்த்தாவே அவர்களை விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். உங்களுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு அழையுங்கள், என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். God bless you.